ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஒரு பேசிக் சீ தீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பேசிக். எதனால பேசிக் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து 8 இன்ச் மோல்டில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதில் லேயர் பை லேயராக நம்மளால் பண்ண முடியாது. சிங்கிள் லேயரில் எப்படி ஒரு சீ தீம் நான் பண்ணுறேன்றதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தான் இது. நான் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணுறது காமிக்கலை, பிகினர் கிளாஸ் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை மிக்சிங் பற்றி பேசியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ கிராம் எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு சைடில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 2:1 ரேஷியோ தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் 3:1னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். மோல்டில் வந்து எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் பார்க்க போகிறீங்க. கலர்ஸில் மைக்கா பவுடர் இல்லை நீங்கள் ஆல்கஹால் இங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த பிக்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீ தீம், ஓஷன் அந்த மாதிரி நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதுமே இதே கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஷேடோட நேம்ஸ் எல்லாமே வரும். முக்கியமாக ஒயிட் கலர் வந்து தேவைப்படும். ஒயிட் கலர் வந்து இதே பிக்மெண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளூ கலர் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு டார்க் ப்ளூ வேணுமா, லைட் ப்ளூ வேணுமா, அது எல்லாமே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலவங்க வந்து பீச் தீமே வந்து பிளாக் கலர்லலாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். வேவ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒயிட் கலர் வந்து தேவைப்படும். ஸோ அது மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மணல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மணல் வந்து நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் இருக்க மண்ணெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது பற்றி நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் இந்த மண் மட்டுமே வச்சு உங்களுக்கு எப்படிலாம் அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறது வந்து கிராஃப்ட் சாண்டுன்னே சொல்லி மார்க்கெட்டில் கிராஃப்ட் ஷாப்பில் இருக்குது, ரெசின் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த சாண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கும் நம்ம நார்மல் மண் இருக்கு இல்லையா, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப டஸ்ட்டு வராது. நம்ம ரெசினோட மிக்ஸ் பண்ணும்பொழுது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் கப். சாண்டில் வந்து ஒயிட் கலருமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். பேப்பர் கப் வந்து ஒரு 4 கப் 5 கப் தேவைப்படும். ஏன்னா நம்ம கலர் மிக்சிங் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணுறதுனால. அதே மாதிரி ஸ்டிக்கும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த தேவையான எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மணல் தான். இந்த மணல் வந்து உங்களுக்கு கிடைக்கல, கிராஃப்ட் ஷாப்லலாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, மீன்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடையில் கேட்டு பாருங்கள். மீன் தொட்டிக்கு வந்து மணல் போடுறதுக்கு அவங்க ஒரு மணல் வச்சுருப்பாங்க. அதுவுமே இதே மாதிரி தான் இருக்கும். ரேட்டுமே இதோட அது கம்மியாக இருக்கும். எனக்கு அது ஆஃப்டர் இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது ஐடியா வந்துச்சு, ஓகே நம்ம அந்த மணல் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு. ஸோ நான் வாங்கியும் வச்சுருக்கேன். அது தனி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. இப்போ வந்து நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லிக்யூடை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ கிராம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் தான். நான் எடுத்திருக்க மண்ணுக்கு இது போதும் எனக்கு. ரொம்ப லிக்யூட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தான் சாண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லிக்யூட் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நான் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை தான் இதில் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மிக்சிங் வந்து பண்ணும்பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுப்போம் இல்லையா, அப்போ வந்து மேலே அந்த ரெசின்லாம் கொஞ்சம் மேலே தூக்கி வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே போதும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கலர் மிக்சிங். கலர் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் எவ்வளோ அதிகமாக தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரேஷியோவுக்கு ரெசினை வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4 கலர் மிக்ஸ் பண்ண போகிறோமா, ஸோ 4 கலருக்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு லைட் க்ரீன் வந்து கொஞ்சமாக வேணும்னா அது கொஞ்சமாக, டார்க் ப்ளூ வந்து அதிகமாக வேணும்னா ப்ளூ கலருக்கு வந்து அதிகமாக. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து டாமினண்ட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் மட்டும் நம்ம வேவ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒயிட் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது இதில். ஏன்னா நம்ம 8 இன்ச் மோல்டு தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால கொஞ்சமாக மட்டும்தான் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ரேஷியோ பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. க்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்குன்னே தனியாக வந்து மார்க்கெட்டில் ரெசின் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பிராண்டட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது அமௌண்ட் அதிகமாக வரும். பட் ஆனால் அதில் கெமிக்கல் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஓகே எனக்கு அமௌண்ட்டு தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கிற ரெசின் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது கெமிக்கல் லெவல் வந்து இதை கம்பேர் பண்ணும்பொழுது அதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதில் ஹீட் வந்து வர்றது, அதில் புகை வர்றது, ஸ்மெல்லுமே அதில் அதிகமாக இருக்கும். கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆர்ட் ஓரியன்டாக இருக்கிற ரெசினை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கிற ரெசின் வந்து கொஞ்சம் கெமிக்கல் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரெசின்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பிரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ளவுஸும் வியர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் நான் அந்த மாதிரி ரெசின் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, ஒரு 8 இன்ச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பபிள் லெவலர் இருக்கு இல்லையா, இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது சென்டரில் இருக்குது அப்படின்னா உங்களோட சர்ஃபேஸ் வந்து தரை வந்து நேராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் லைட்டாக மூவ் பண்ணுறேன், அந்த பபிள் வந்து ஒரு சைடாக போயிடுச்சா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் தரை வந்து நேராக இல்லை, ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் வந்து ஸ்லாண்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எந்த சைடு வந்து உங்களுக்கு சாய்வாக இருக்கோ பபிள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேலே போகும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் தரை நேராக இருக்கா, உங்கள் சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வச்சு பண்ணுற தரை வந்து நேராக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெசின் போர் பண்ணும்பொழுது ஒரு சைடாக வந்து உங்களுக்கு வந்துடும், இன்னொரு சைடில் நீங்கள் ஊற்றின ரெசினே வந்து இருக்காது. ஸோ ஒரு சைடாக எல்லாமே சாஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லெவலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே கீழே போயிட்டு ரெசின் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நார்மல் தான். அதே மாதிரி இதில் கொஞ்சம் குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே நார்மல் தான். ஸோ அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த மணல் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து கரெக்டாக அந்த மோல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பண்ணுறீங்க, இல்லை இதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குது, லேபிள் ஸ்டிக்கர் இங்கே ஒட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்லாம் நீங்கள் என்ன கலரில் செலக்ட் பண்ண போகிறீங்கன்றதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளாக் கலரில் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ப்ளூ கலரில் தான் இந்த தீம் வந்து வேணும் அப்படின்னா ஸ்டிக்கரை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் சேம் டைம் இந்த மாதிரி ஓஷன் தீமில் வச்சோ இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக ஒரு பீச் தீம் மாதிரி பண்ணுறீங்க இல்லையா, இதிலலாம் வந்து ஃபோட்டோஸ் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு 1 or 2 ஃபோட்டோஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இந்த தீம் பண்ணும்பொழுது அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும். ஒரு சில கஸ்டமர் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வச்சு எனக்கு வேணும், 8 இன்ச்லேயே வந்து 6 ஃபோட்டோ 7 ஃபோட்டோலாம் வேணும்னு கேட்குறாங்கன்னா இந்த தீம் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தீமையே மொத்தமாக அந்த ஃபோட்டோவே மறைச்சிரும். ஸோ அதனால் கஸ்டமர் வந்து 1 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மேக்ஸிமம் 3 ஃபோட்டோ வரைக்கும் நீங்கள் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தீம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். கஸ்டமருக்கும் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. ஸோ அது வந்து நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் மோல்டு எடுக்கிறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு இந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது எல்லா மெஷர்மெண்ட்டுமே 8 இன்ச்சுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பெரிய சைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மோல்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எப்போயுமே சாண்டை இந்த மாதிரி ரெசினில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ தெரியுதுல அதில் குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நார்மல் தான். ஸோ இதுக்காக நீங்கள் வரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து கொஞ்சம் நேச்சுரலாக தான் இருக்கும். நம்ம கடல்லேருந்து அலை வரும்பொழுது குட்டி குட்டி மைக்ரோ பபிள்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா ப்ளோ டார்ச் வச்சு நீங்கள் லைட்டாக டார்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் எந்த இடத்துல வேணுன்றது உங்களோட இஷ்டம். இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த அளவுக்கு வேணும், இல்லை உங்களுக்கு டார்க் ப்ளூ தான் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி இதில் போர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாமே ஓரளவுக்கு டார்க் ப்ளூ வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக வர்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கை ப்ளூவும் இந்த இன்னொரு ப்ளூ இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி தான் இந்த ரெசின் ஆர்ட் வந்து பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டார்க் ப்ளூ அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி
உங்களோட மிக்சிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான். அதே மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணணும்லாம் இல்லை. உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் போர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து ரூல்ஸ் இல்லை இந்த தீம் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த கலர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல அந்த கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கலர்லாம் வந்து போர் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ மைக்கா பவுடர் யூஸ் பண்ணலை. மைக்கா பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணும்பொழுது மைக்கா பவுடர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். மைக்கா பவுடர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டரில் வந்து அது வந்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைக்கா பவுடரில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. கலர் மிக்சிங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கலர்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமாவும் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் குட்டி குட்டி கேப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்பெல்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டிக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் க்ளவுஸ் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா க்ளவுஸ்லேயே நீங்கள் வச்சு கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் மிக்சிங் வந்து நீங்கள் க்ளவுஸ் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கையிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். க்ளவுஸ் வியர் பண்ணி நீங்கள் கையிலே கூட மிக்சிங் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கில் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஹீட் கன் இருக்குது அப்படின்னா ஹீட் கன்னில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எனக்கு பிடிச்சது வந்து கையில் பண்ணுறது, இந்த ஸ்டிக்கில் பண்ணுறத விட ஹீட் கன்னில் பண்ணும் பொழுது அதுவே வந்து ஒரு வேவ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால இந்த தீம் பொறுத்த வரைக்கும் ஹீட் கன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இன்னும் அழகாக வந்து அந்த ஆர்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஹீட் கன் தேவைப்படும், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஆர்டர்லாம் வருது அப்படின்னா ஹீட் கன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஹீட் கன் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர அந்த காற்று இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது வந்து ஒரு வேவ் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எது வேணுன்றதை பொறுத்து நீங்கள் அந்த கன்னை அங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேவ்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதுவுமே கலர் மிக்சிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஹீட் கன்னுக்கு பதிலாக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஹேர் ட்ரையரில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ காற்று வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெசின் வந்து மோல்டை விட்டு வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ஃபிஷ் மாதிரி இருக்கிறதும் மிக்சடு ஷெல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் கிராஸ் பவுடர், க்ரீன் கிராஸ் பவுடர், ஆர்டிஃபிஷியல் பவுடர் தான் இது. ஸோ இது 3 தான் நான் இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுன்றதை நீங்களே வந்து இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு போட்டு வைக்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட கஸ்டமர் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுனால இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 8 இன்ச்சில் ரொம்ப கொசன்னு ஆட் பண்ணிடாதீங்க. நிறையா பொருள் எடுத்து உள்ளே வச்சிடாதீங்க. 8 இன்ச்சுனால சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நேச்சுரலாக நான் போய் பீச்சில் தேடி எடுப்போம் இல்லையா குட்டி குட்டியாக, அந்த மாதிரி தேடி எடுத்து நான் கலெக்ட் பண்ணது. இது எல்லாமே ஒரிஜினல் நம்ம கடற்கரை ஓரமாக இருக்கிற எடுத்தது தான். இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஷெல்லு பொறுத்த வரைக்கும்லாம் இது கிராஃப்ட் ஷாப்பில் வாங்கினது தான் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரிஜினலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் பீச்சுக்கெலாம் போகிறீங்க, அமௌண்ட்டு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா பீச்சில் இருக்கிற திங்ஸையே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே நீங்கள் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ 8 இன்ச் மோல்டு பொறுத்த வரைக்கும் இதோட டெப்த்து வந்து 0.5 அதுக்கிட்ட தான் இருக்கும். அதிகமாக வந்து டெப்த்து இருக்காது. ஸோ அதனால் பெரிய திங்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மோல்டுலேருந்து அது கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகி வெளியே தெரியும் நம்ம ரெசின் போர் பண்ணதுக்கு அப்புறமா. அதுவும் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா ஒயிட் கலர் நம்ம பிக்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வேவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை ஊற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிளாக் கலர் லெட்டர்ஸ் வந்து இதில் ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நீளமாக வந்து இந்த வேவ் வந்து தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் வந்து பிளாக் கலர் ஒட்டணும் அப்படின்னா இந்த வேவ்ஸ்க்கு வந்து கீழே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியும். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லிக்யூட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹீட் கன்னை இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளுக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். செங்குத்தாக வைக்கக்கூடாது, 90 டிகிரியில் வைக்கக்கூடாது, 45 டிகிரி அந்த மாதிரி கரெக்டாக கீழே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு வேவ் மாதிரி க்ரியேட் ஆகும். ஹீட் கன் எந்த பொசிஷனில் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹீட் கன் தான் யூஸ் பண்ணணும். ஹேர் ட்ரையர் இந்த டெக்னிக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஹீட் கன்லேருந்து வர ஹீட்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி குட்டி குட்டி ஷெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அங்கங்கே குட்டி குட்டியாக ஓட்ட மாதிரி அந்த வேவில், இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட இது வந்து லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும்போதே இதை பண்ணணும். பேக்ரவுண்ட் வந்து காஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. அது நீங்கள் ஊற்றி வச்ச உடனே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஃபார்ம் ஆகும். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒயிட் கலர் அதிகமாக தேவைப்படுதுன்றதுனால லிக்யூட் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹீட் கன்னில் யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஷெல் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நேச்சுரலாக அழகாகவே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகலை, ஒரு சிலவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரல அப்படின்னா இதை வர வைக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. அதுவுமே நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இப்போதைக்கு இது நார்மல் பிக்மெண்ட் இங்க்கு தான், அதை வச்சு நான் ஹீட் கன் வச்சு நான் யூஸ் பண்ணது தான் இந்த மாடல். அந்த ப்ளூ கலர் நம்ம ரெசின் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கிறப்ப பண்ண மாடல் இது. இன்னொரு மாடலும் நான் காமிக்கிறேன். அது வந்து நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா தான், காஞ்சதுன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த ஒயிட் பிக்மெண்ட்டை வந்து நான் போர் பண்ணேன். ஸோ 30 நிமிஷம் கழித்து போர் பண்ணதுனால இப்போ ஹீட் கன் நான் ஃபாஸ்ட்டாக தான் அடிக்கிறேன். ஆனால் அந்த ஒயிட் பிக்மெண்ட் வந்து எனக்கு ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பண்ணீங்க அப்படின்னா வேவ்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஓகேவா, அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு ஓஷன் தீம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபோட்டோஸ் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு நான் இந்த மாதிரி ரெசின் வந்து போர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் பேசிக்காக 8 இன்ச்சில் நான் பண்ணுற சீ தீம் மாடல். இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் ஓஷன் தீம் வந்து பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், இன்னும் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ அந்த டெக்னிக்குமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.